வணக்கம், நான் சுரேஷன். இன்னைக்கு நம்ம கெப்பாசிட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கெப்பாசிட்டர்னா என்னன்ற பற்றி பார்க்கலாம். A component that stores energy in the form of electric charge. It is used to smooth the voltage fluctuation. இதான் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட டெஃபினிஷன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பம்ப்லேருந்து வாட்டர் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகி அது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜினேஷன் பண்ணிப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில நேரம் கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் நடக்கிறனால பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்த்தீங்கன்னா சில நேரம் லோவாகவும் சில நேரம் ஹையாகவும் வரும். லோவாக வரும்போது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணாது. அதே ஹையாக வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஓவர் பண்ணி அதாவது பக்கெட் விட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து வெளியே வர மாதிரி ஆயிடும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டர்னு சொல்கிறோம். ஸோ அந்த கெப்பாசிட்டர் இருக்குன்னா நம்மளுக்கு எவ்வளோ தான் கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆனாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வாட்டர் ஃபில் ஆகும். இப்போது ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் நடந்தது அப்படின்னா அந்த பல்ப் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகாமல் நம்மளோட கெப்பாசிட்டர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பல்பை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டரோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புரிஞ்சிருக்கும். கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல்ஸ் இருக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல். ஸோ கெப்பாசிட்டரோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபேரட்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட் ஃபார் சிம்பிள் பார்த்தீங்கன்னா எஃப். நம்ம கெப்பாசிட்டரோட ரியல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேமரா, ஃபிளாஷ் கெப்பாசிட்டர், சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டரோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ். இப்போ நம்ம ஆக்டிவிட்டி பார்ட்டில் போகலாம். இப்போ நம்ம செய்ய போகிற ஆக்டிவிட்டியோட சர்க்கியூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இந்த சர்க்கியூட் டயக்ராமை பார்த்து நம்ம கனெக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி வித் கேப், அண்ட் பார்த்தீங்கன்னா 2 புஷ் பட்டன், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு சிஓபி லைட், லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 அலிகேட்டர் கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் அலிகேட்டர் கிளிப் எடுத்து நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ரெட் கலர் அலிகேட்டர் கிளிப் எடுத்து பேட்டரியோட பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெட் கலர் அலிகேட்டர் கிளிப்பு நம்மளோட ஃபர்ஸ்ட் புஷ் பட்டனோட ஒரு டெர்மினலில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன், இன்புட் டெர்மினலில். அதே மாதிரி அவுட்புட் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அலிகேட்டர் கிளிப்பை கனெக்ட் பண்ணிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி நம்ம பேட்டரியில் ஸ்ட்ரெயிட்டாக இருந்து வந்து அந்த நெகட்டிவை பார்த்தீங்கன்னா நாங்கள் கெப்பாசிட்டரோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா 2 அலிகேட்டர் கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு அலிகேட்டர் கிளிப்பை கெப்பாசிட்டரோட நெகட்டிவ்லையும் இன்னொரு அலிகேட்டர் கிளிப்பை கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ்லையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ண அந்த பாசிட்டிவ் வயரை பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் புஷ் பட்டனோட இன்புட் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் லாஸ்ட்டாக இருக்கிற இன்னொரு அலிகேட்டர் கிளிப் எடுத்து அதில் இருக்கிற இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட புஷ் பட்டனோட அவுட்புட் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா நான் சிஓபி லைட்டோட பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு நெகட்டிவ் பிளாக் வயரை பார்த்தீங்கன்னா எடுத்து சிஓபியோட நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ நம்ம சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுன்ற பற்றி பார்க்கலாம். அதாவது நான் இந்த புஷ் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகும். அதே நான் இந்த புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆன அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகி நம்மளோட சிஓபியை பார்த்தீங்கன்னா க்ளோ பண்ண வைக்கும். ஸோ இப்போ நடக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் பட்டனை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைட்டு பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறத விட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஓபி லைட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆஃப் ஆகிட்டு நம்ம சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.